ஏய் எலும்பு, என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்க? காலையிலேருந்து இதே சோஃபாவில் படுத்துக்கிட்டே இருப்பா. நானும் உட்கார வேண்டாமா? தள்ளு. காலை நீட்டி வேற படுத்துட்டு இருக்க, கொஞ்சம் கூட இடம் இல்லை. அதெல்லாம் எந்திரிக்க முடியாது, வேலையை பார்த்துட்டு போ. எந்திரிக்க முடியாது நான் சொல்கிறேன். இரு என்ன பண்ணிருப்பாரு. அடிக்கிறேன். எந்திரி நீ எந்திரிக்க வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா வராங்கன்னு பார்த்துப்போம். அம்மா பார்த்தா திட்டுவாங்க. இப்போ எந்திரிக்க போயா இல்லையா? இவ்வளோ அடிச்சா உனக்கு புத்தியே வரலையா? இரு ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாரு. என்ன அம்மாட்ட போய் சொல்லுவியா? சொல்லிக்கா. வலிக்குது விட்டுரு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா அடிப்பேன். விட்டுரு ப்ளீஸ், வலிக்குது விட்டுரு. நான் சொல்ல கேட்காம என்னை எப்படி அரைஞ்ச இரு. உனக்கு இது பத்தாது. என்னை எப்படி கிள்ள இப்போ நடிக்கிறேன் பாரு. என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன இப்படி அடிக்கிறான்? இன்னைக்கு என்ன பண்ணேன்னு பாரு உன்னை. ஐயோ அம்மா வந்துட்டாங்களே, நம்ம ஓடிடுவோம். என்னாச்சு தனுஜா? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அம்மா என்னை எப்போ பார்த்தாலும் இவன் அரைஞ்சிக்கிட்டே இருக்காம்மா. அரைவா செய்யறான். இரு அவனை என்ன பண்ணேன்னு பாருப்போம். ஏன் சும்மாவா உன்னை அரைஞ்சா? இல்லைம்மா நான் காலையில இருந்தே அந்த சோஃபால் தான் படுத்துட்டு இருக்கேன், எனக்கு இடம் கொடுன்னு சொல்லி அரையிடாம்மா. நீ மட்டும் என்ன காலையிலேருந்து சோஃபாலேயே படுத்துகிட்டே இருக்க? அதுக்குன்னு அவன் இப்படி அரைஞ்சிருக்க கூடாது. கண்டிப்பாக அவனுக்கு அடி போடுறேன். இனிமேல் காலையிலேருந்து சோஃபாவில் இப்படி படுத்துட்டு இருக்கதை பார்த்தேன், அவ்வளோதான். சரிம்மா. எங்கே அவனை என்ன பார்த்தோன்னே ஓடையா செய்கிறேன். இது நல்ல வேலை அடி வாங்காமல் தப்பிச்சிட்டோம். இன்னும் அடி வாங்காமல் தப்பிக்கலை. வேலையை பார்த்துட்டு போ தனுஜா. இன்னைக்கு உன்னை நல்லா அடிச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு நான் சொல்ற. இப்படி அரைஞ்சு வச்சிருக்கான், மூஞ்சே செவந்து போயிடுச்சு. எந்திரி. என்ன தனுஜா, அடி வாங்கினது பத்தாதா? இன்னும் அடிக்கவா? நானே பாவம் பத்து விட்டா மறுபடியும் வந்துட்டே இருக்கா. எந்திரின்னு சொன்னேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அப்பனா இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் அம்மா கேட்டுட்டாங்களா? அம்மா ப்ளீஸ்மா விட்டுருங்கம்மா. மூஞ்சி செவக்கிற அளவுக்கு அரைஞ்சிருக்க, என்ன இன்னைக்கு சும்மா விடுவேன்? ப்ளீஸ்மா விட்டுருங்கம்மா, ரொம்ப வலிக்குதுமா. வலிக்கிறதுக்கு தானே அடிக்கிறேன். எங்க ஓடுறேன்? இரு இன்னைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன். அம்மா வெட்டுங்கம்மா ப்ளீஸ்மா. பாவம் மூஞ்சி செவக்கிற அளவுக்கு அரைஞ்சிருக்க. அம்மா வெட்டுங்கம்மா. ஓடைய செய்கிற இரு. சித்தி விட்டுருங்க. இவனை எனக்கு சும்மா விடதா இல்லை. சரிக்கா, அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இவனை விடுறேன். போய் தனுஜாவை கூட்டிட்டு வா, மார்க்கெட்டுக்கு போனோம். சரிம்மா. சரி அழாத, அவனை நல்லா அடிச்சிட்டேன். அவனைங்க அவன் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வந்துட்டான். ஏன் தனிச்சிக்கான்? பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி வந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி அவன் என்னதான் பண்ணிட்டான்? அது மட்டும் இல்லாமல் தனுஜா மூஞ்சி ஏன் கொஞ்சம் செவந்து இருந்த மாதிரி இருக்கு. அக்கா, இந்த தனுஜா எப்போ பார்த்தா சோஃபாலேயே காலையிலேருந்து படுத்துட்டு இருந்தான். அதனால இவன் போய் சோஃபாவில் இடம் கூடன்னு சொல்லியிருக்கான். உடனே இதை தரமாட்டேன். இன்னொன்று அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக செவந்து போயிடுச்சு. இவன் அரைஞ்சு என்ன அணில் இப்படி மூஞ்சே செவக்கிற அளவுக்கு அடிப்ப? இல்லை பெரியமா, அவன் இடமே கொடுக்கல. அதுக்கு நீயே இப்படி ரோடு வரைக்கும் வந்து அடிச்சிருக்க கூடாது. மூஞ்ச இப்படி சோகமாக வச்சிட்டு இருக்காத, நார்மலாக வை. வீட்டில் இருக்க எல்லா பொருளும் தீந்து போச்சு தன்ஷிகா. அதான் மார்க்கெட்டுக்கு போய் இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலான்னு வந்திருக்கேன். எங்கள் வீட்லேயே வந்தாங்கக்கா. பஸ் வந்துருச்சு, ஏறுவோம். எங்கக்கா போனோம்? மார்க்கெட்டுக்கு தம்பி. சரிக்கா.
இந்த சந்து மார்க்கெட்டா இல்லைன்னா ஸ்மார்ட் பாயிண்டா? அக்கா நல்ல மார்க்கெட்டாக பார்த்து போகலாமே. ஆமாம் தனுஷிகா, நானும் அதுதான் சொல்கிறோன்னு நினச்சேன். நல்ல மார்க்கெட்டாக பார்த்து போங்கண்ணே. எல்லாரும் இறங்குங்க, நீங்கள் சொன்ன மார்க்கெட் வந்துருச்சு. சரி தம்பி. நல்ல ஆரஞ்சா இருக்கல தனுஷிகா. ஆமாங்க்கா, இதை வாங்கிக்கலாமா? 1/2 kg. சரி தனுஷிகா. வீட்டில் டொமேட்டோவே இல்லை, இதையும் வாங்கிக்கலாம். இதை ஒரு 3 kgs வாங்கிக்கலாம். அம்மா பூண்டு வாங்கணும். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின தனுஜா, நான் மறந்தே போயிட்டேன். அதுவும் ஒரு 3 கிலோ எடுத்துரு. சரிம்மா. ஒரு 20 பாக்கெட் தயிர் வாங்கிக்கலாமா? சரியக்கா. இந்த மாதிரி இன்னைக்கே எல்லாத்தையும் வாங்கிட்டோன்னா நம்ம 2 மாதத்துக்கு எதுவுமே தீண்டே போகாதுல்ல. ஆமாங்க்கா. 2 பாக்கெட் பன்னீர் வாங்கிக்கலாமா அக்கா? சரி. பசங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னா வாங்கிக்கிங்க. சரிம்மா. எனக்கு ஸ்ப்ரைட் வேணும். எனக்கு ஃபேண்டா வேணும். எனக்கு 7up வேணும். எனக்கு ஃப்ரூட்டி வேணும். எனக்கு பல்பி ஆரஞ்சு ஜூஸ் வேணும். எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம்மா. அம்மா எனக்கு மஷ்ரூம் வாங்கி கொடுங்கம்மா. சரி, ஒரு 5 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கிக்கலாம். கேபேஜ் வாங்கலாமா? சரி, ஒரு 5 கேபேஜ் வாங்க. இந்த கடையில் நல்ல ஸ்ட்ராபெரி, ட்ராகன் ஃப்ரூட்லாம் இருக்குல்ல? ஆமாங்க்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட் இந்த கடையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போது ஸ்ட்ராபெரி ஒரு 10 பாக்ஸ் வாங்கிக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் ஒரு 5 பாக்ஸ் வாங்கிக்கலாம். அப்படியே கேரட்டும் ஒரு 5 பாக்கெட் வாங்கிக்கலாம். அம்மா குக்கும்பர் வாங்கலாம். குக்கும்பர் ஒரு 4 பாக்கெட் வாங்கலாம். கிரேப்ஸ்மா. சரி சரி வாங்குறேன். அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா? ஆமாம், உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. நேற்று ராத்திரி ஃபுல்லாக கொக்குன்னு நல்லா இரும்புக்கிட்டே இது. அப்புறம் இன்னைக்கு காலையில் ஐஸ்கிரீம் கேது. ப்ளீஸ்மா. அப்புறம் ராத்திரி என்ன தான் டார்ச்சர் பண்ணுவேன். சரி சரி. ஒரு 2 டேட்ஸ் பாக்கெட் வாங்கிக்கலாம், நல்லா இருக்கும். ஐஸ்கிரீம் வாங்கினா சளி பிடிக்கும். நம்ம லேஸ் பாக்கெட் வாங்கலாம். ஆமாம், லேஸ் பாக்கெட் வாங்குறாங்க. டெய்லி லேஸ் பாக்கெட் சாப்பிட்டா அப்படியே உடம்பெல்லாம் கொப்பளமாக வந்துடும். லேஸான கிட்னியில் எவ்வளோ ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு தெரியுமா? தெரியாமல் சொல்லிட்டேன். இவ்வளோ கிளாஸ் இருக்காங்க. அப்பா, ரொம்ப நாள் கழித்து நல்லா ஷாப்பிங் பண்ணியிருக்கு. இறங்குங்கம்மா. சரி தனுஷிகா, அப்புறம் நாங்கள் போயிட்டு வரோம். சரிக்கா. அம்மா வீட்டுக்கு போகலாமா? சரி போகலாம். இன்னைக்கு வரட்டு வரும், என்ன பண்ணிப்பாரு. என்ன மீரா, ஏன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்க? இந்த சோஃபா என்ன உங்கள் பேர்லேயே இருக்கு? ஆமாண்டி, போ. நான் இருக்க இடத்துக்கு நீ வரவே வராத. இந்த கிழவி ரொம்ப ஆடுது. எதுக்கு ஏன் சோஃபாவில் கால் போட்டுட்டு இருக்க? அப்படிதான் போடுவேண்டி. ஏன் தலைமலை கூட என் காலை வைப்பேன். இந்த தனுஷிகாரி எங்கே போய் ஒளிஞ்சாலோ அதானே. அவளை கேட்கறதுக்கு உனக்கு புத்தியே கிடையாது. இதெல்லாம் ஏன்ட்ட கத்திட்டு என்ன ஓவரா பேசுற? ஆமா, அப்படியே சமைச்சு தள்ளுற மாதிரி பை நிறையா டெய்லி வாங்கிட்டு வந்துருவா. என்னடி பை நிறைய என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்க? 2 மாசத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருக்க? கொடு பார்க்கலாம் என்ன காய்கறி இருக்குன்னு. இவ்வளோத்தையும் பை நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு விதவிதமாக சமைக்கிற வழியை பாரு. சரிங்கத்த. ஏய் இங்க வா, எனக்கு என்னென்னலாம் வேணும்னு லிஸ்ட் எழுதிட்டு போ. என்னடி நீயும் போய் சமைடி. என்னது நான் சமைக்கிறதா? வேலையை பார்த்துட்டு போ. இவ ஒரு அடங்கா பிடாரி. சீக்கிரம் போய் சமை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சாச்சு, சாலடையும் சூப்பையும் செஞ்சாச்சு, கீரையும் செஞ்சாச்சு. இது எல்லாத்தையும் அங்கிட்ட போய் கொடுக்கலாம். அது டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நல்ல ருசியாக இருக்கு திங்குறதுக்கு. இல்லை இருந்தாலும் பரவாயில்லாமல் இருக்குன்னே சொல்லுவோம். ஏதோ பரவாயில்லாமல் இருக்கு. இதுவும் அப்படிதான் இருக்கு. சரி அத்த. வலிக்குதே. சரிம்மா சரிம்மா, நீ நேற்று இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன்.
அப்பாடா, தனுஷி அக்கா மாமியார்கிட்ட அடி வாங்கினாங்க, மாமியார் இவர்கிட்ட அடி வாங்குது. இன்னைக்கு நல்ல பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.